அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, என்னுடைய கல்வி வாழ்க்கையை பற்றி இங்கே சொன்னாங்க. 1981 என்னுடைய கல்வியை பாதியில் முடித்துவிட்டு நான் துறவியாகி இந்தியாவில் அலைந்து திரியக்கூடிய ஒரு காலம். துறவி என்று நான் என்னை சொல்லிக் கொள்வதே ஒழிய பிறர் என்னை அப்படி நினைக்க முடியாது. ஒரு மனநோயாளி என்று நினைத்திருக்கலாம். காசியிலிருந்து டேராடூன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ரயில் உண்டு. இன்றைக்கு அது ஒரு முக்கியமான ரயில். ஆனால் எந்த ஒரு ரயில் பாதிக்கு மேல் பண்டாரங்களும் துறவிகளும் பயணம் செய்யக்கூடிய ஒரு ரயில். டிசம்பர் மாதம் கடும் குளிரான ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் 9 மணி அளவில் நான் அந்த ரயிலில் ஏறும்போது மொத்த ரயிலில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். ஏதாவது ஒரு பெட்டியில படுத்து தூங்கலாம் என்று தேடிக்கொண்டே போய் ஒரு பெட்டியில படுத்து தூங்கிக் கொண்டே ரயில் கிளம்பும் போது திடீரென்று ஒரு 10 பேர் அதுக்குள்ளே ஏறினார். அனைவருமே மஞ்சள் ஆடை அணிந்து கைகளிலே வாத்தியங்கள் வைத்திருந்தார், இசைக்கருவி. அத்தனை பேர் வந்து அமர்ந்த உடனே அவங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஏதோ ஒன்று தப்பாக தோன்றியது. நான் அங்கிருந்து தள்ளி ரொம்ப தூரம் தள்ளி போய் படுத்தேன். அமர்ந்து அவர்கள் ஏதோ சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட ஆரம்பித்து முடித்த உடனே ஒருத்தர் பாட ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் தூக்க முயற்சி பண்ண பிறகு நான் திரும்பி வந்து அவருடைய சேவை அங்கிருந்து டேராடூன் வரைக்கும் ரிஷிகேஷ் வரைக்கும் அவர்கள் பாடிக்கொண்டே இருந்தாங்க. அவர்களே வந்து நம்ம ஊர்ல வைஷ்ணவர்கள் என்று சொல்வாங்க. அது ஒரு பண்பாட்டு மரபாக ஏறத்தாழ ஒரு 2000 வருடங்களாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பண்பாடு. அந்த குழுவை சேர்ந்த அத்தனை பேருமே ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளை சார்ந்தவர்கள். வருஷத்துல 6 மாதம் வேலை செய்வாங்க. டெய்லர், ஆசாரி இந்த மாதிரி வேலை செய்வாங்க. 6 மாதம் இந்த மாதிரி கிளம்பிடுவாங்க. இவங்க அத்தனை பேருமே தங்களை ராதையாக கற்பனை பண்ணி கொடுத்தாங்க. மஞ்சள் ஆடை அணிந்து இசைக்கருவிகளோடு பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே தொடர்ந்து இந்தியா முழுக்க கிளம்புவாங்க. திருப்பதியிலிருந்து கிளம்பி விட்லா கோயில் போய் அங்கிருந்து ரிஷிகேஷ் வந்து அங்கிருந்து சுற்றி உடுப்பி வந்து உடுப்பியில் திருப்பி திருவிழா வரும்போது 6 மாதம் ஆயிருக்கும். திருப்பி தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. விழித்திருக்கும் நேரம் எல்லாம் கண்ணன் பஜனை செய்வார். எந்த சாலையிலும் எந்த ரயிலும் எந்த இடத்துலையும் ஆடிட்டே இருந்தாங்க. 12 ராதைகள் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணனை தேடி போயிட்டே இருக்கக்கூடிய பயணம். அந்த இரவு முழுக்க அவர்களுடைய இருந்தேன். ரிஷிகேஷ்ல நான் இறங்கும் போது அவர் ஒருத்தர் என்ன சொன்னார், உடம்ப பார்த்துக்க கிருஷ்ணா, தங்க தட்டுல தானே கிருஷ்ணா மதுரத்தை வைக்க முடியும் என்ற அந்த வரி நெடுங்காலம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே. கிருஷ்ணா மதுரம் என்று அவர் சொல்வது வாழ்க்கை. கிருஷ்ணன் என்ற இனிப்பு, அதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு அளிக்கப்பட்ட ஒட்டுமொத்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய இனிப்பு என்பதுதான் அவருடைய மரபுடைய தரிசனம். அதை அவர்கள் கோலாகலம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்வார்கள். கிருஷ்ணனை கோலாகலம் என்ற வார்த்தையை சுற்றுவார். கொண்டாட்டமான லைஃப் என்பது ஒரு செலிப்ரேஷனாக பார்க்கக்கூடிய ஒரு மதம். அந்த வார்த்தை பிறகு பல முறை என்னோட வாழ்க்கையில திருப்பி நினைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்தது. என்னுடைய தாய் தந்தையர் இருவருமே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள். பெரிய மன நெருக்கடிக்கான பெரிய ஒரு உச்சகட்டங்களை சென்று அடைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் எனக்கு இருந்தது. 2.5 வருட காலம் தொடர்ந்து தூக்கம் இல்லாமல், தொடர்ந்து மன அழுத்தம். என்னுடைய தந்தை என்னிடம், நீ ஒருபோது குடிக்க கூடாது, நீ குடித்தா உன்னை தெருவில் இருந்தா பொறுக்க வேண்டியிருக்கு என்று சொல்லியிருந்தார். என்னால் குடிக்க முடிந்தது கிடையாது. ஆனால் நாள் கணக்கில் இரவு முழுக்க மதுக்கடை நின்று கொண்டிருப்பேன். நான் மது அருந்தினா என்னால் தூங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த காலகட்டத்தில் ஒரு முறை மன உளைச்சலுடைய ஒரு உச்சகட்டத்தில் வாழ வேண்டாம் என்று முடிவெடுத்து தற்கொலை செய்வதற்காக நான் கிளம்பிவிட்டேன். நான் பல முறை பல கோணங்கள் எழுதின ஒரு சந்தர்ப்பம். நான் அப்போது காசர்கோடில் இருந்தேன். அங்கிருந்து நடந்து
விடிய கால இருளில் நடந்து போனேன். கும்பலா என்கிற ஒரு ஊர். அங்க விடிய கால ரயில் வரும். ரயில் முன்னால் படுக்கலாம் என்பதா என்னுடைய நோக்கம். அன்றைக்கு அந்த காலை ஒரு அபூர்வமான காலை என்று சொல்ல வேண்டும். சில தருணங்கள்ல நம்முடைய மனம் அந்த அளவுக்கு விழித்து வெளி உலக பார்க்கும். நம்முடைய மனம் நமக்குள்ளேயே தனக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு தன்மையுடையது. அதனுள்ளே ஓடக்கூடிய வார்த்தைகளை தான் அதை பார்த்து கொண்டு இருக்கும், வெளியே பார்க்க. முத்து சிப்பி திறந்து ஒரு பரல் உள்ளே வந்து முத்தாக மாறுவது போல இயற்கை மனிதனுக்குள்ளே மிக அபூர்வமாகத்தான் உள்ளே போகும். அந்த மாதிரி ஒரு தருணம் அது பெரும்பாலும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு தருணம் அமைந்திருக்கும். வாழ்க்கையில உச்சகட்ட நெருக்கடிகள்ல தான் இயற்கை நமக்கு புன்னகை. அப்படி ஒரு புன்னகை. அந்த ஒரு இள வெயில், ஒரு பொன் நிறமான வெயில். நான் நின்று கொண்டிருந்தேன். ஒரு இலை ஒரு புழுவை பார்த்தேன். ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு புழு, ஒரு முத்து போல ஒரு இலையில இருந்து கொண்டு அந்த ஒரு கணத்தை ஒரு 10,000 பக்கம் உள்ள நாவலாகத்தான் என்னால் எழுத முடியும். அந்த ஒரு கணத்தில் எனக்கு தோன்றியதை எப்படி சொல்றது தெரியாது. ஆனா இப்படி சொல்லலாம். ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு முத்து போல சுடரக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த புழுவுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு மனிதனாகிய நான் இவ்வளவு துயரத்தை, இவ்வளவு இருட்ட சுமந்துட்டு இது வாழ்க்கை, இப்படி வாழணும். அடுத்த கணம் ஒரு பறவை அதை எடுத்துட்டு, ஆனா ஒரு நிமிடம் என்றால் ஒரு நிமிடம், ஆனா இப்படி ஒளிபடணும். 1986 நவம்பர் 18 அன்றைக்கு ஒரு முடிவு நான் எடுத்தேன். என்னுடைய வாழ்நாள் நான் எவ்வளவு காலம் உயிர் வாழ அந்த வாழ்க்கை முழுக்க ஒருபோதும் சோர்வு, ஒருபோதும் துயர் அடைய மாட்டேன். துயர் என்னுடைய சொந்த தேர்வு, என்னுடைய சாய்ஸ். எனக்கு யாரும் துயரை தர முடியாது. நான் துயர் அடைய மாட்டேன். ஒருபோதும் ஒரு கணமும் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். நம்மளுடைய இன்றைக்கு கிட்டத்தட்ட 28 வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஒரு நாளை கூட துயரத்தால் கடந்திருந்தது கிடையாது. ஒரு நாளும் சோர்ந்து 15 நிமிடங்களை வந்தது கிடையாது. அதான் என்னுடைய வாழ்க்கை. இத்தனை பக்கங்களை ஒருவன் எப்படி எழுதுகிறான், இத்தனை புத்தகங்களை எப்படி படிக்கிறான், ஒரு நாளில் எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குது என்று கேட்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. அந்த தொடக்கம் தான் நான். அது பிறகு நான் ஒவ்வொரு நாளும் டைரி எழுதியிருக்கேன். 12 வருடங்கள். ஒரு கணத்துல அந்த டைரியை புரட்டி பார்த்தேன். அந்த டைரியில ஒரு நாளாவது வீணா இருக்கிறதா என்று கிடையாது. ஒன்று தீவிரமா எழுதி கொண்டிருக்கு, அல்லது தீவிரமாக பயணம் செய்து கொண்டிருக்கு. சாதாரணமாக மொனோட்டனஸாக ஒரு நாளை கூட கடத்த கிடையாது. அதுதான் கிருஷ்ண மதுரம். அப்போ எனக்கு தெரிந்தது, இதுதான் அவன் சொல்லியிருக்கான். கொடுக்கப்பட்டிருக்க சின்ன ஒரு தட்டுல தங்க தட்டா மாற்றி அதுல கிருஷ்ண மதுரத்தை வைத்து சாப்பிடு சொன்ன. பல வருடங்களுக்கு பிறகு நான் மதுராவுக்கு போறேன். கிருஷ்ண ஜென்மபூமி சென்று இறங்கினா ஒரு பெரிய ஏமாற்றம். குப்பையும் அழுக்கு நிறைந்த, தூசு நிறைந்த ஒரு ஊர். அந்த ஊர்ல அன்றைக்கு கிருஷ்ணாஷ்டமி. கூட்டமா ஆளுக்கு போயிட்டு இருக்கேன். பண்டிகள் மேய்ந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் களைப்பா இருந்தனால ஒரு சின்ன வாடகை விடுதியை தங்கினேன். சோர்ல இருக்கக்கூடிய மரச்சுவலுடைய விரிசல் வழியாக வெளிச்சம் உள்ளே விடுவதை பார்த்துதான் நான் விழித்துக் கொண்டேன். கதை திறந்து வெளியே வந்தா வெளிச்சமா இருந்து நடந்து மதுராவுடைய நகரங்களில் இறங்கி போனேன். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் அன்றைக்கு இரவில் அங்க தங்கியிருக்காங்க. நகரம் முழுக்க விளக்கு, சப்பாத்தி சுட்டுட்டு இருக்காங்க. அத்தனை பேருமே ராதையாகவும் கிருஷ்ணாவான் இசை. எங்க பார்த்தாலும் பஜனை, எங்க பார்த்தாலும் நடனம். 75-80 வயசான பாட்டிகள் எழுந்து நடனம் ஆடப்பாங்க. ஒரு இரவு முழக்க ஒரு பெரும் களியாட்டம் நகரம் முழுக்க நடந்து கொண்டு. அதுதான் கிருஷ்ண மதுரம். நீண்ட காலத்துக்கு பிறகு நீலம் என்ற பெயரில் கிருஷ்ணனுடைய கதையை எழுதுவதற்கு முன்னால் நான் என்னுடைய நண்பர்களை கூட்டிக்கொண்டு மதுராவுக்கு போனேன். போகும்போது இந்த அனுபவத்தை சொல்லிட்டு போனேன். மதுரா என்பது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கண்ணோடி.
மதுராவுக்கு போய் சென்று இறங்கும் போது எல்லா நண்பர்களுக்கும் அந்த ஏமாற்றம் இருந்தது. நான் இவ்வளவு நெரிசலியா இருக்கு, ரொம்ப புராதனமான நகரம். ஆகவே ஒரு பாதிக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்தான் நடக்கும், நிறைய கைவிடப்பட்ட கட்டிடங்கள். போய் இறங்குறோம்னா கைடு வந்து சொன்னோம், இது மதுரா, இங்க நீங்க சுகர் பேஷண்டா இருக்கலாம், உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கலாம், நீங்க லட்டு தான் சாப்பிடணும். இங்க நீங்க பேசக்கூடாது, சிரிக்க மட்டும் தான் செய்யணும். எல்லாரும் சிரிக்க அப்படின்னா எல்லாம் திருன்னு முடிச்சாங்க. சிரிங்க சார், என்ன இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சிரிக்கிறதுக்கு அப்படின்னா. அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இது ராதையுடைய ஊர், இங்க ராதையாக மட்டும்தான் கற்பனை பண்ணிக்கணும். அதன் பிறகு அந்த ஊருக்குள்ள நடக்கும். தொடர்ந்து எல்லா இடத்திலும் பஜனை காதலுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். ஹிந்துஸ்தானி பஜனைக்கு மட்டுமே ஒரு 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 கம்பீரமும் ஒரு அழகும் உண்டு. கர்நாடக சங்கீதத்தில் நம்ம வந்து பஜனை நமக்கு மிகப்பெரிய சம்பிரதாயமா இருந்தாலும் ஹிந்துஸ்தானி பஜனையுடைய ஊக்கமும் அதனுடைய தீவிரம் நமக்கு கைவருவது. ஒரு நாளுக்குள்ள என்னோட நண்பர் அத்தனை பேருமே அந்த கிருஷ்ண மதுரத்தை சுவைக்க ஆரம்பிக்கிறது நான் பார்த்தேன். திரும்பி வரும்போது சொன்னேன், இங்கிருந்தா நான் தொடங்கி இந்த மரபை வந்து இந்தியாவில் புஷ்டி மார்க்கம் என்று சொல்கிறார். மகிழ்ச்சியின் வழி என்று அதற்கு அர்த்தம். தென்னிந்தியாவை சேர்ந்த 2 பேர் அதனுடைய தொடக்க கால ஞானிகள். ஒருவர் நிம்பார்க்கர், இன்னொரு வல்லபர். வல்லபர் தான் புஷ்டி மார்க்கத்துடைய முதல் ஞானி என்று சொல்வார்கள். அதன் பிறகு சைதன்ய மகாபிரபு வங்காளத்தில் பிறந்தார். ஜெயதேவர் ஒரு பெரிய மரபாக தொடர்ந்து இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா இயக்கம் வரைக்கும் அதனுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. கிருஷ்ண பக்தி என்பதை, கிருஷ்ணனை அறிவது என்பதை, வாழ்க்கையை இன்பம் மட்டுமாக அறிவது என்று பொருள். இந்த மேடல் நான் இதை சொல்ல வேண்டாம். நான் இலக்கியத்தில் என்ன அடைந்தேன் இன்றைக்கு திரும்பி பார்க்கும் போது என்னுடைய சொந்த வாழ்க்கையை 30 வருடம் ஒரு நாளும் கொடி தாழாத ஒரு கொண்டாட்டமாக ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்று மட்டும்தான் சொல்லணும். அதுதான் என்னுடைய இலக்கிய சாதனை. நாளைக்கு இருக்குமா எனக்கு கவலை கிடையாது. இதை யாருமே படிக்கலைன்னா கூட எனக்கு பிரச்சனை. ஆனா நான் எழுதும்போது நான் என்னுடைய கொடி பறந்தது, ஒருபோதும் தாழாமல் அந்த கொடி பறந்தது. நான் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மேடையில இன்றைக்கு இருக்கும்போது கூட, இன்றைக்கு காலையில கூட துவாரகையில் சத்யபாமை நுழையக்கூடிய ஒரு அத்தியாயத்தை எழுதி கொண்டுதான் வந்தது. என்னுடைய வாழ்க்கையில 90% நான் அங்கதான் வாழ்க்கை, 10% இந்த உலகில் உங்க கூட இருந்து என்னுடைய கனவுகள் வாழக்கூடிய ஒரு பூமி. ஒருபோது நான் வெளியே வரக்கூடாத ஒரு உலகம் எனக்கு இருக்கு. அது மகாபாரதமா இருக்கலாம், அல்லது விஷ்ணுபுரமா இருக்கலாம். விதவிதமான நிலங்கள், மக்கள், உணர்ச்சிகள் உச்சங்கள் என்னுடைய வாழ்க்கையை அர்த்தபூர்வமாக்கக்கூடிய, எனக்கு தனிப்பட்ட முறையில் அருள் செய்யக்கூடிய ஒரு அந்தரங்கமான தெய்வமாகத்தான் நான் இலக்கியத்தை பார்க்கிறேன். ஆகவே நான் பரிபூர்ணமாக ஒரு சொல் பாக்கி என்னை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு சன்னிதானமாக இலக்கியத்தை பார்க்கிறேன். ஆகவேதான் இந்த விருதுகளை பற்றி சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவும் நான் எனக்கு அளித்துக் கொள்ளக்கூடிய பரிசு, எனக்கு அளித்துக் கொள்ளக்கூடிய விருது. ஆகவே அனைத்துக்கு வெளியேத்தான் இருக்கு அத்தனை விருது. இந்த மேடையில் இந்த விருது நான் எனக்கு அளித்துக் கொள்ளக்கூடிய விருதுகளில் ஒன்றாக இந்த கணத்தில் அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.